வணக்கங்க. எல்லார் மனசுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல எண்ணங்களும் இருக்கும், கெட்ட எண்ணங்களும் இருக்கும். நம்ம அது எத ஆக்டிவேட் பண்றோமோ, அத பொறுத்து தான் நம்முடைய வாழ்க்கை முறை அமையுன்றாங்க. இது வந்து நான் சொல்லங்க, பெரியவங்க சொல்லியிருக்காங்க. பட் நான் அத ரியலைஸ் பண்ணேன் என்னுடைய லைஃப்ல, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி வந்து நான் வந்து முருகருக்கு வந்து ஒரு விளக்கு ஏத்தி, வீட்ல எப்போ பூஜை பண்ணாலும் ஒரு விளக்கேத்தி, ஒரு பூ வச்சு, ஒரு கொஞ்சம் நெருக்கமா இருந்தேங்க. அவ்வளோதான். ஜஸ்ட் ஒரு முருகா போற்றி அப்படின்ற ஒரு வார்த்தை மட்டும் சொன்னேன். பட் அவர் எந்த அளவுக்கு என்ன அவர் இடத்துக்கே இழுப்பார் அப்படின்றது எனக்கு நம்பிக்கை இல்லை. பட்டு கொஞ்ச நாள் கழித்து வந்து பார்த்திங்கன்னா, அன்எக்ஸ்பெக்டடாக திருச்செந்தூருக்கு போக வேண்டிய சுச்சுவேஷன் வந்தது. நான் எங்கே போகிறேன் அப்படின்னு நினச்சேன். பட் அன்எக்ஸ்பெக்டடாக அது கண்டிப்பாக போயே ஆகணுன்ற ஒரு கட்டாயத்துக்கு வந்தது. எனக்கு ரொம்ப அது ஒரு மிராக்கலாக இருந்தது. ஏன்னா அவ்வளோ தூரம் திருச்செந்தூர் நம்ம எப்படி ட்ராவல் பண்ணி போகிறோம், அதுக்கு எப்படி நம்ம அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ண போகிறோம், அது பெரிய ஒர்க் இல்லைங்களா. நம்ம ஒரு டெம்பிள் போகிறோன்னா அதுக்கு எவ்வளோ அரேஞ்ச்மெண்ட்ஸ் நம்ம பண்ணணும். பட் அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடந்தது. எனக்கு போயிட்டு திருச்செந்தூர் போயிட்டு நல்லா தரிசனம் பண்ணிட்டு வந்தேங்க. கடல் நீர் குளிச்சுட்டு, ஞாயிற்றுக்கிழமையில் குளிச்சுட்டு ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக வந்தேங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் ஓகே, ஒரு மிராக்கிள் நம்மளுக்கு ஒரு நடந்திருக்குன்னு ஒரு சந்தோஷம் இருந்தது. பட் ஒரு கொஞ்சம் சர்டன் டியூரேஷன் ஒரு 1 மந்த்லேயே வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்தலம் வந்து நான் எனக்கு தரிசிக்கிற வாய்ப்பு எனக்கு கொடுத்தாங்க. லாஸ்ட் வீக் தாங்க போயிட்டு வந்தேன், செவ்வாய்க்கிழமை. என்னென்னு பார்த்தீங்கன்னா, முருகருக்கு 6 ஸ்தலம் இல்லைங்களா. ஸோ இது வந்து திருப்பரங்குன்றமும் பழமுதிர்ச்சோலையும் போயிட்டு வந்தேங்க. மதுரையில் இருக்கிற கோயிலுக்கு ரொம்ப மனசு சந்தோஷமாக இருந்ததுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் ஜஸ்ட்டு ஒரு விளக்கு தான் ஏற்றி நமக்கு வந்து கூட துணையாக இருப்பான்னு சொன்னோம். பட் எங்கேயோ ஒரு லாங் டிஸ்டன்ஸில் இருக்க கோயிலுக்கே நீ வந்து என்னை தரிசனம் பண்ணி வந்து கேளு அப்படின்ற மாதிரி அவர் வந்து என்னை வந்து இழுத்துருக்காருன்னா அப்போ எவ்வளோ பவர்ஃபுல் பாருங்கள். ஸோ நாங்கள் அங்கே போயிட்டு திருப்பரங்குன்றத்துலேயும் நல்லா சாமி ராஜ அலங்காரத்தில் இருந்தார், வெள்ளி இதில் இருந்தார். நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு பழமுதிர்ச்சோலையும் பார்த்திங்கன்னா நல்லா சாமியை கும்பிட்டுட்டு ரொம்ப திருப்தியாக வந்தோங்க. ரொம்ப மனசு திருப்தியாக. ஏன்னா நம்ம ஒரு அடி எடுத்து வச்சா அவர் இவ்வளோ அடி நம்மளை வந்து சுண்டி இழுத்து நம்ம அவர்கிட்ட வந்து வர வைக்கிறார் பாருங்க. அது ஒரு பெரிய மிராக்கிள். ஏன்னா நான் போக வேண்டிய சுச்சுவேஷன் இல்லவே இல்லைங்க. பட் கடவுள் வந்து அமைச்சு கொடுத்துருக்காரு. இது வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ராக்காயி அம்மன் கோயில். ஸோ அந்த பழமுதிர்ச்சோலைக்கு கொஞ்சம் மேலே ஏறினீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டரில் வந்து 10 கிலோமீட்டர் நான் சொல்கிறது ஜாஸ்தி, ஒரு சர்டன் டியூரேஷன்லேயே வந்துடும் மலைக்கு. அந்த இடத்துல வந்து ஆக்சுவலி ஃபஸ்ட்டில் நாங்கள் ஒரு 10 இயர்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபால்ஸ் மாதிரி கொட்டிகிட்டு இருந்தது. இப்போது தீர்த்தம் வந்து பைப் வச்சு இது பண்ணி கொடுக்குறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஆடிப்புறத்துக்கு முன்னாடி நாள் நாங்கள் போயிருந்தோம். புதன்கிழமை தான் ஆடிப்புறம் இல்லைங்களா. ஸோ அழகாக வளையல் அலங்காரத்தில் ரொம்ப அழகாக இருந்தாங்க ராக்காயம்மன். ரொம்ப மனசு திருப்தியாக இருந்தது. அண்டு ராக்காயம்மனும் நாங்கள் வந்து தரிசனம் பண்ணிவிட்டு நல்லபடியாக வந்தோம். கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த குரங்குங்கள்லாம் உட்காந்துட்டு ரொம்ப நல்லா அழகாக வாழைப்பழம் எல்லாத்தையும் வந்து வாங்கி இந்த பொரிக்கடலெல்லாம் போகிற வரவங்கெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. அது அழகாக எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்ததுங்க. அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அதை அப்படியே நாங்கள் கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு வந்தோம். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த மாதிரி மலை அடி வாரத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா மனசு ரொம்ப நிம்மதியாக இருக்கும். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப்பில் இருக்கவங்க கண்டிப்பாக மந்த்லி ஒன்ஸ் இல்லைனா 3 months ஒன்ஸ் ஆகுது நீங்கள் இந்த மாதிரி கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ரொம்ப மனசு நிம்மதியாக இருக்கும். அப்படியே கீழே வந்தோம் வந்து பார்த்திங்கன்னா மதுரை நம்மளுடைய கள்ளழகர் கோயில். ஆக்சுவலி கள்ளழகர் கோயில் வந்து இதுதான் நான் வந்து உள்ளே என்ட்ரி ஆகி ஃபஸ்ட் டைம் போகிறேன். 10 இயர்ஸ் முன்னாடி போயிருக்கேன், பட் உள்ளே போகல. பட் அந்த பெருமாளும் எனக்கு வந்து அழகாக தரிசனம் பண்ணாருங்க. ரொம்ப ரொம்ப அழகாக அலங்காரமாக இருந்தது. ரொம்ப மனசு திருப்தியாக இருந்தது பார்க்குறதுக்கு அவரை. ஸோ 18ஆம் கருப்பண்ணசாமி 18ஆம் படி கருப்பண்ணசாமி அவங்களுடைய. பட் அது வந்து வருஷத்துக்கு ஒரு முறை தான் திறந்துருக்கும்னு சொல்லியிருக்காங்க, ஆடி பௌர்ணமி. ஸோ அது நம்மளால் பார்க்க முடியல. பட் அப்போ ரொம்ப கூட்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் அவருடைய அந்த டோரில் அந்த அருவாலாம் வச்சுருப்பாங்களே, அதை வந்து தரிசனம் பண்ணிட்டு ரொம்ப சக்தி வாய்ந்த சுவாமின்னு சொல்லுவாங்க 18ஆம் கருப்பண்ணசாமி. அவங்கள தரிசனம் பண்ணிவிட்டு அண்ட் கள்ளழகர் நம்மளுடைய பெருமாளையும் வந்து தரிசனம் பண்ணிவிட்டு ரொம்ப திருப்தியாக வந்தாங்க. பட் இது அன்எக்ஸ்பெக்டடுங்க. சீரியஸாக சொல்கிறேன், இது அன்எக்ஸ்பெக்டட். ஒவ்வொன்றும் பிளான் பண்ணவே இல்லை. அதுதான் சொல்கிறேங்க, கடவுளை நோக்கி நம்ம ஒரு அடி எடுத்து வச்சா அவர் 100 அடி நமக்காக இறங்கி வருவார் அப்படின்றத நான் இப்போ தான் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் டைம் ரியலைஸ் பண்ணியிருக்கேன் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்காக நீங்கள் ஒரு நாள் வந்து ஒரு அடி எடுத்து வைக்கலையான்னு கேட்காதீங்க. நமக்கும் ஒரு நேரம் வரும், அதுக்கான காலம் வரும், அதுக்கான ஒரு இது சூழலை வந்து அமைச்சு கொடுப்பாரு. இதுதான் வந்து கள்ளழகர் பெருமாள் கோயிலுங்க. ஸோ இதை நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அங்கே நாங்கள் பிக்சர்ஸ் எடுத்தது இதெல்லாம் ரொம்ப மனசு திருப்தியாக இருந்தது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லதே நினச்சோன்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நல்லது நடக்குங்க. நமக்கு வந்து சின்ன வயசுலேருந்து சொல்லி தருவாங்க நம்மளுடைய வீட்டில் இருக்க பெரியவங்க. பட் நம்ம வந்து அது எல்லாமே நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தானே நான் நம்புவோம், ரியலைஸ் பண்ணால் தான் நம்புவோம். மேபி அவங்க நம்ப வைக்கிறதுக்கு டைம் எடுத்துக்கிட்டாங்களோ, இல்லை நம்ப வைக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி சொல்லலையோ அப்படின்ட்டு லைட்டாக ஃபீல் பண்ணுறேங்க. பட் நிஜமாக சொல்கிறேன்,
கண்டிப்பாக நம்ம நல்லது நினச்சா நமக்கு நல்லது தாங்க நடக்கும். நம்ம என்ன மாதிரி எண்ணங்கள் நம்ம வச்சுக்கிறோமோ அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும். நல்லா அந்த டைமில் வந்து நாங்கள் போயிருக்க டைமில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மழைங்க. நாங்கள் போகும்போது சுத்தமாக மழைக்கான இண்டிகேஷனே கிடையாது. பட் நாங்கள் போய் சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வரும்பொழுது நல்ல மழைங்க, நல்லா அடி அடின்னு அடிச்சது. ஸோ அது அப்படியே நாங்கள் ஓரமாக நின்றுட்டோம். ஸோ பட் ஆனால் நல்லா சாமி தரிசனம் பண்ணோம் அண்ட் பிரசாதம்லாம் வாங்கிட்டு நல்லபடியாக நாங்கள் போன காரியம் நல்லபடியாக முடிஞ்சது. நல்லபடியாக வந்து வீட்டுக்கு ரிட்டன் பத்திரமா வந்து சேர்ந்துட்டோங்க. ஸோ அதாங்க சொல்கிறேன். கோயில் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து சாமி பக்தி இல்லாதவங்க இருப்பாங்க. பட் நம்ம அவங்கள ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அவங்களுக்கு நம்ம என்ன வந்து ஒரு நல்ல ஒரு எண்ணத்தோடு சொல்ல முடியுமா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும், என்ன விதைக்கிறீங்களோ அது வந்து விளையும். ஸோ அந்த ஒரு மென்டாலிட்டியோடு இருந்தாங்கன்னா நம்ம மட்டும் இல்லைங்க, நம்ம நாடு நம்மளை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே செழிப்பாக இருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் கோயில். அங்கே வந்து முன்னாடியே வச்சுருக்காங்க, இந்த குழந்தை இல்லாதவங்களாம் தொட்டில் கட்டி வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது, அம்சமாக இருக்குது. பாருங்கள், மழை நல்லா வந்துடுச்சு. கொஞ்சம் நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 to 30 minutes நல்லா மழை பெஞ்சுதுங்க. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம். ஸோ அந்த மலையிலேருந்து இறங்கி வரத்துக்கு எங்களுக்கு 1/2 hour ஆகிடுச்சு. பட் ஆனால் மழைக்கு முன்னாடி நாங்கள் இறங்கிட்டோம். அதுவும் வந்து காட்ஸ் கிரேஸ் தான். ஏன்னா அந்த டைமில் ஸ்கிப் ஆகாமல் இருக்கிறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ரீச் ஆகிட்டோம். ஸோ இதுதாங்க உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ கடவுளை நோக்கி நம்ம ஒரு அடி எடுத்து வச்சோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து நல்லது தாங்க நடக்கும். ஏன்னா நம்ம ஒரு இடத்துல வந்து போய் நிற்கிறோம், கடவுள்கிட்ட நம்மளுக்கு தேவையான ஒரு வேண்டுதலோ இல்லை அருளோ நம்ம கேட்குறோன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மனசு இறங்குவாரா இறங்க மாட்டாரான்ற ஒரு சந்தேகத்தோடு நம்ம போய் கேட்கக்கூடாது. இதுதான் எனக்கு செய்யணும் அப்படின்னு நம்ம இறங்கி நம்ம கேட்டோம்னா கண்டிப்பாக அந்த நம்பிக்கைக்கு கண்டிப்பாக பலன் கிடைக்கணும். கொஞ்சம் லேட் ஆனாலும் அது வந்து தரமான சம்பவமாக இருக்குங்க. ஆல்ரெடி உங்களுக்கு 1 minute ஸ்டோரியில் நான் நிறைய இது வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அதாவது பொறுமையாக இருக்கவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் அதுக்கான உழைப்பு போடணுங்க. நம்ம வந்து உழைப்பு போடாமல் எதுவுமே பண்ணாமல் இருந்துட்டு எனக்கு வந்து முன்னேற்றம் வேணும்னு கேட்டால் அது நடக்காது. நமக்கு வந்து தேவையான நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய முன்னேற்றத்துக்கு தேவையான உழைப்பை போட்டோன்னா கண்டிப்பாக விளைச்சல் வரலையேன்று கவலைப்படாமல் இருந்தோன்னா, பொறுமையோடு இருந்தோன்னா நமக்கான விளைச்சல் அண்ட் அது வந்து பார்த்திங்கன்னா 10 மடங்காக பெருக்கி கொடுக்குங்க. ஏன்னா இப்போ ஒருத்தவங்க ஒரு விதை விதைக்கிறாங்க, நாளைக்கே வந்து அது முளைச்சி காயாக இலை விட்டு துளிர் விட்டு பழமாக ஆகுது, நம்ம வந்து இன்னும் துளிர் இல்லையே அப்படின்ற ஒரு மனக்கவலையை தூக்கி போட்டு அது பெரிய விருட்சமாக ஆகுது. ஸோ பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஐடென்டிட்டியோடு அது வந்து இருக்க போகுது அப்படின்னா அது கொஞ்சம் லேட்டு தானேங்க ஆகும். ஸோ அந்த பொறுமையோடு இருக்கணுங்க. கடவுள் நம்ம இன்றைக்கி சாமி கும்பிட்டு நாளைக்கு நம்மளுக்கு பலன் தரலன்னு சொல்லிட்டு கேட்குறது நியாயமே இல்லைங்க. எல்லாத்துக்கும் இட் டேக்ஸ் சம் டைம் இல்லைங்களா. ஸோ வெயிட் பண்ணி தான் ஆகணும். பட் விடாமுயற்சியோட நல்ல எண்ணத்தோடு நம்மளுடைய செயலில் ஈடுபட்டோன்னா அதுக்கான ரிசல்ட் கண்டிப்பாக உண்டுங்க. அது யாராக இருந்தாலும் சரிங்க, கண்டிப்பாக உண்டு. ஸோ நீங்கள் உங்களுக்கு தேவையான வேண்டுதலோ இல்லை அருளோ, மற்றவங்கள நம்ம கஷ்டப்பட்டியோ நம்ம அதை மாதிரியான வேண்டுதல் வைக்க போகல. நமக்கு தேவையான நம்ம வாழ்க்கையில் தேவையான முன்னேற்றத்தை கேட்க போகிறோம். நம்மளுடைய தேவைகளை வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும்னு கேட்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக நடக்குங்க. நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும்.